ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/3/2026 விஷுவ வஷ வருடம் மாஷி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 4:05 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மூலம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யம கண்டம் காலை 6 மணியில் இருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணியில் இருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு 5 விதமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் சேரக்கூடிய புதிய வாகன சேர்க்கை அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயல் நாட்டில் வசித்தாலும் வயல் காட்டு விவசாயத்தை மறக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அசாத்தியமான திறமைகள் வெளிப்படும். உச்சகட்ட நன்மை, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப உறவுகளில் உடும்பு பிடி போல செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க கைலாயநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய, பணி மாற்றம் ஏற்படக்கூடிய, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆனந்த கண்ணீருக்கும் அபத்தமான சூழல்களுக்கும் காலங்கள் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வல்லப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். பயணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பல்வேறு விதத்தில் சேமங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த கால தியாகங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிபத்தில் பரபரப்பு, வயதானால் தொணப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும்.
ஞானகாரகன் கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரைகள் மூலமாக திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியாரின் சிடுசிடுப்பையும் மருமகளின் கடுகடுப்பையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ராமநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய காதல். ராசி அதிபதி புதன் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால பொதுவாகவே புதிய காதல் மலரக்கூடிய, புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமோ துக்கமோ இல்லாத பக்கம் வாழ்க்கையில் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளமும் உடலும் உற்சாகம் அடையும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றிகள் காணக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த நட்புகளை மறந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும். இதமான நிகழ்வுகள் இஷ்டம்போல் நடந்தேறக்கூடிய இனிமையான சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு விடை கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத முயற்சிகளுக்கு தடைபடாத வளர்ச்சிகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நன்று. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளுக்கு வளமையான காலங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நல்ல நாள். அதாவது கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய கலகலப்பான வாழ்க்கையில் சுறுசுறுப்பான செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
நுனி வாழை இலையின் தனித்தன்மையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு உள் மனது ஆசைகள் நிறைவேறும். முனைந்து செயல்பட்டு முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாகவும் உங்களுடைய முயற்சிகள் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றின் அழுத்தத்தை விட காதலின் அழுத்தம் மகத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க பேச்சு எம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். முத்தான பலன் கிடைக்கக்கூடிய, முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட காதலுக்குள் சாதி மதங்களை பொருத்த முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.